புதிய அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய புதிய தொழில் நிறுவனங்கள், முதலீடுகள் இதெல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய பொருளாதார பின்னடைவு, வேலைவாய்ப்பின்மை ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. நிறைய பேர் அதை பற்றி பேசுறாங்க. இதோட பின்னணி என்ன? கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பேசப்படுது. எதிர்கட்சிகளும் இதற்கே கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக தூத்துக்குடிக்கு வர இருந்த 29,000 கோடி முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 29,000 கோடியில் ஒரு கப்பல் கட்டுக்கூடிய ஒரு நிறுவனம். அது தூத்துக்குடிக்கு வர இருக்குது. இல்லைனா கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலான வேலைவாய்ப்பு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த நிறுவனம் விசாகப்பட்டினத்திற்கு போயிருக்கிறது, ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதே போல் அக்னி அஸ்த்ரா எனர்ஜெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் 1,500 கோடி முதலீடு, இதுவும் ஆந்திராவுக்கு அக்கட தேசத்துக்கு போயிருக்கு. அப்புறம் ரிலையன்ஸுடைய ஒரு 51,000 கோடி முதலீடு, அதானியினுடைய 12,000 கோடி முதலீடு, ராயல் என்ஃபீல்டுடைய 2,500 கோடி முதலீடு, அப்பல்லோ டயர்ஸினுடைய 5,100 கோடி முதலீடு, அதே போல் கூகுள் டேட்டா சென்டர், கூகுள் கிட்டத்தட்ட 1,00,000 லட்சம் கோடிக்கு மேலான முதலீடு, கிரீன் எனர்ஜி வேவ் அது 2 லட்சம் கோடிக்கு மேலான முதலீடு, அப்போ டிஆர்டிஓ திட்டம் என அப்படி பல திட்டங்கள் இப்போதைக்கு 40,000 கோடிக்கு மேலான திட்டங்கள் இந்த மாதத்திற்கு வர வேண்டிய திட்டங்கள், இந்த உடனடியாக செயல்படுத்த இருந்த திட்டங்கள் ஆந்திராவுக்கு போயிருக்கிறது. இப்போ இது பின்னணியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தெரியாமல் இது போயிருக்க வாய்ப்பு இல்லை, இவங்களால தான் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் தலைமைச் செயலர்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஆமாம், அவருக்கு தெரியாமல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் தான் தலைமை, வராமல் வாய்ப்பு இல்லை. அவருக்கு அவர் சைனிங் அத்தாரிட்டி, சாங்ஷன் எல்லாமே அவர் தான் பண்ணணும். அவருக்கு கீழே தொழில்துறைக்கு என்று ஒரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அதனால் அவரை யார் கட்டுப்படுத்த போகிறாருன்னா சீஃப் செக்ரட்டரி தான், சிஎஸ் தான் கட்டுப்படுத்துவார், தலைமைச் செயலர் கட்டுப்படுத்துவார். அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு துறைக்குமான ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இந்த தொழில்துறை இதுக்கான அதிகாரியாக விஜயகுமார் ஐஏஎஸ் இருக்கார். இந்த விஜயகுமார் ஐஏஎஸ் யார் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய இன்றைய தலைமைச் செயலர் இருக்கார் இல்லையா, இவர் சிஎம் செக்ரட்டரியாக இருக்கார். இன்றைக்கி சீஃப் செக்ரட்டரியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி காலத்தில் சிஎம் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவருக்கு கீழே பணி செய்தவர் இந்த விஜயகுமார் ஐஏஎஸ். அவர் இன்றைக்கி தொழில்துறையினுடைய செயலாளராக இருக்கார். நாட்டு எப்படி பாருங்கள், இவர் கீழே வேலை செய்கிறாரு. இந்த தமிழ்நாடுடைய தலைமைச் செயலர் இருக்கார் பாருங்க, சாய்குமார் ஐஏஎஸ். இவர் யாருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கீர்த்தனா அவர்கள் முன்னாடியே வந்த அக்கட தேசத்துக்காரங்க, அவர் இப்போ வந்துக்கிற அக்கட தேசத்துக்காரர். அவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். எந்த அளவுக்கு பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னா, இவரும் சந்திரபாபு நாயுடுனுடைய ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லலாம். எப்படி பாண்டியன் அவர்கள் ஒரிசாவில் போய் ஒர்க் பண்ணார் இல்லையா, பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரிசாவில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஒரிசாவில் கடைசியில் ஒர்க் பண்ணி அந்த முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக ஆகி முதலமைச்சருடைய எல்லா நல்லதையும் கட்டையும் தீர்மானிக்கிறதுக்கு அவர் வந்தார். நேர்மையான அதிகாரி அவர், மாற்றுக்கிறது இல்லை. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி முதலமைச்சரோடு இணக்கமாகி முதலமைச்சருடைய எல்லாத்தையும் வடிவமைத்தாரோ, அதே போல் சந்திரபாபு நாயுடுனுடைய ஐடி விங் முதற்கொண்டும் கட்டுப்படுத்தக்கூடியவர் சதீஷ் சந்திரா. அவர் 1987 பேட்ச், ஒரு சீனியர் ஆஃபீஸர். அவர் இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவர் ஒரு அதிகாரியாக இருக்கார். அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆகியும் அவர் அதிகாரியாக பணி நீட்டம் செய்யப்பட்டிருக்காரு. அவர் அங்கே அதிகாரியாக பணி செஞ்சால் கூட சதீஷ் சந்திரா தான் ஒட்டுமொத்தமான சந்திரபாபு நாயுடுனுடைய எல்லாத்தையும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடியவர். அந்த சதீஷ் சந்திராவும் நம்மளுடைய தலைமைச் செயலர் மரியாதைக்குரிய சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க, 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், நெய்பர்ஸ். நமக்கு அவங்க அக்கட தேசம், அவருக்கு அக்கட வீடு. புரியுதா உங்களுக்கு? 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். இப்போ சதீஷ் சந்திராவுக்கு தெரியாமல் அங்கே ஆந்திராக்குள்ள எதுவும் போகாது. சதீஷ் சந்திராவும் சாய்குமார் ஐஏஎஸும் நெருங்கிய நண்பர்கள், சாய்குமார் ஐஏஎஸும் விஜயகுமார் ஐஏஎஸும் நெருங்கிய நண்பர்கள். இப்போ ஏன் தொழில் முதலீடு அங்கே போயிருக்குன்னு தெரியுதா? இப்படி போகுது ரூட்டு. நம்ம வெறுமனையாக கீர்த்தனா அமைச்சர் அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு லாபி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த 40,000 கோடி தொழில் முதலீடுகள் போனதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லேயே பல பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க.
தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான சொல்லப்போனால் லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நம்மளே பார்க்குறோம், நீங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறோம் சாப்பிட்றதுக்கு, டெய்லி நம்ம ஆர்டர் வாங்குறோம் போடுறோம். வர்ற இளைஞர் எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கான். ஆமாம். ஒருத்தன் கேட்டால் எம்பிஏங்கிறான், ஒருத்தன் கேட்டால் பிங்கிறான், ஒருத்தன் கேட்டால் பிடெக்ங்கிறான், ஒருத்தன் கேட்டால் எம்டெக்ங்கிறான், ஒருத்தன் கேட்டால் எம்எஸ்சிங்கிறான். எல்லாருமே மாஸ்டர் டிகிரி முடித்தவன், குறைந்தபட்சம் பிஜி முடித்தவன். இவன்லாம் எப்படி வந்து ஒரு 12,000 15,000 வேலைக்கு வேலை பார்க்குறான்? அங்கே கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய டிப்ஸை நம்பி தான் இவன் வேலை பார்க்குறான். இந்த போர்ட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், நம்ம ஒரு பொருளை கொடுத்தோம்னா ஒரு போய் சொல்கிறதுக்கு பணி செய்யக்கூடியவங்களாம் ஆணும் பெண்ணும். அன்றைக்கெலாம் வந்து போர்ட்டலில் போட்டால் சாப்பாடு வந்து நம்ம போட்டு விட்டா, அந்த ஹோட்டல்லேருந்து போட்டு விட்டாங்க இல்லையா, போடும்போது 2 பொண்ணுங்க வந்து வருது, 2மே கல்லூரி படிக்குது. எங்கம்மா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரியில் படிக்கிறாங்க. மாலை நேரத்தில் இந்த மாதிரி பார்ட் டைமாக வேலை பார்க்குறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எதாவது இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு. அவ்வளவு சங்கடமாக இருந்துச்சு. படித்த பிள்ளைகள், பொறியியல் முடித்தவன், எம்பிஏ முடித்தவன், எம்டெக் முடித்தவன் 12,000 15,000க்கு அவனை பார்த்தீங்கன்னா கசன்னு காலையில் 8 மணிக்கு வீட்டு வந்து கிளம்புறான், நைட்டு 8 மணி 12 மணி 1 மணி, சில பேர் கல்லூரி பகலில் படித்து இரவு நேரங்களில் வேலை பார்க்குறான். தெருமுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வண்டியை வச்சுட்டு அண்ணா நகர் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போனால் அவ்வளோ பேர் நிற்கிறான். எல்லாம் இளைஞர்கள், அப்துல் கலாம் விரும்பிய, விவேகானந்தர் விரும்பிய, மாற்றத்தை விரும்பிய இளைஞர்கள். இவையெல்லாம் ஏன் இதே நாட்டில் படித்து இதே ஊரில் கல்லூரி முடித்து ஏதாவது ஒரு வேலை கிடச்சிடும் நம்பிக்கையோட கல்லூரி விட்டு வெளியே வந்தவன் சொமோட்டோ, ஸ்விக்கி, போர்ட்டரு, ஓலா, ஊபரு இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பக்கம் வேலை இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் தூத்துக்குடி சாதிய இறுக்கம் நிறைந்த, சமூக பதட்டம் நிறைந்த இளைஞர்கள் ஊராக இருக்குது. ஏன்னா வேலைவாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாயிருச்சு. படிக்கிறான், படித்த வேலை இல்லை, அப்போ வெட்டியாக திடுறான். அப்போ எவனா ஒருத்தன் மண்டையை கழுவி அவனை கையில் அருவாளை கொடுத்து கத்தியை கொடுத்து, அப்போ சமூக பதட்டம்லாம் குறைக்கப்படணும்னா அங்கே வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படணும். அப்போ நிறுவனங்கள் வரணும். இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை ஒரு பக்கம் உருப்படணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸு, டெக்ஸ்டைல் நிறுவனங்களாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தூத்துக்குடி சார்ந்த நிறுவனங்கள், தூத்துக்குடி துறைமுகம் அது சார்ந்த நிறுவனங்கள் வரணும். அப்போ அந்த நிறுவனங்கள் வரும்போது தான் அந்த நிறுவனங்களுக்கு அந்த இளைஞர்கள் வேலைக்கு போவான். இப்படி இளைஞர்கள் தெருவில் தெரியும் போது 40,000 கோடி அங்கே போகுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. இந்த நாட்டு இளைஞர் 1,20,00,000 இளைஞர் இருக்காங்க தமிழ்நாட்டில். 1,20,00,000 இளைஞர்கள். நான் சொல்கிறது வந்து 18லேருந்து 35 வயசுக்கு உட்பட்ட, 18லேருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் மட்டும் தமிழ்நாட்டில் எக்ஸாக்ட்லி 1,20,00,000. இந்த 1,20,00,000 பேரும் 18 வயது நிறைவடைஞ்சிட்டான், குறைந்தபட்சம் டிகிரி முடிச்சிட்டான், அவனுக்கு வாக்காளரும் மாறிட்டான். இவன் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த 5 ஆண்டுகளில் வேலைக்கு போயிருக்கான்? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலையில் வெறும் 55 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு, வெளியே 50,000 பேர் காத்திருந்தான். ஆனால் சர்வசாதாரணமாக 40,000 கோடி முதலீடு, கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய 40,000 கோடி முதலீடு ஆந்திராவுக்கு போகுதுன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய லாபி நடந்திருக்கு, சர்வசாதாரணம் நடந்திருக்குது. அதிகாரிகளின் கையில் திமுக ஆட்சி இருந்துச்சு. குறிப்பாக வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அவர் தான் தமிழ்நாட்டுடைய எழுதப்படாத, அறிவிக்கப்படாத அன்அஃபீஷியல் சிஎம்மாக இருந்தார். இன்றைக்கி சாய்குமார் ஐஏஎஸும் விஜயகுமார் ஐஏஎஸும் இவன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸும் இவங்க இந்த அதிகாரிகளே ஆட்சி நடத்துவாங்கன்னா அப்போ அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன மாற்றம் இருக்குது? அதிகாரிகள் செயல்படணும், மாற்றுக்கிறதுல அதிகாரிகளுடைய அட்வைஸை வாங்கிக்கணும், அதிகாரிகளுடைய அனுபவம் நமக்கு தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, முடிவுகள் தேவை. ஆனால் முழுக்க அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் தான் தாவே காட்சி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. ஏன்னா ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து நிர்மல்குமார் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னமோ வந்து நேர்மையினுடைய நேர் வடிவம் போல் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்கார். அவர் வந்து நிர்மல்குமார் அவருக்கு கரண்ட் கட்டுக்கான காரணம் இதுதான், மின்வெட்டுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் தப்பு செய்கிறாரு அப்படின்னா அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி அமைச்சர் தப்பு செய்வார்? கடந்த ஆட்சியில் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அமைச்சர் விஜயபாஸ்கர், அவர் மீது மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது, சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கும்போது அவர் மீது முறைகேடு பண்ணிட்டாங்க, அவர் வழக்கு பதிவு செய்யப்படுது. இப்போ கூட பதிவு பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தது யார்? இதே ராதாகிருஷ்ணன். அப்போ அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு பங்கு இருக்குது, ராதாகிருஷ்ணனுக்கு பங்கு இல்லையா? விஜயபாஸ்கர் தப்பு பண்ணவர், அவர் ஊழல்வாதி, ராதாகிருஷ்ணன் மட்டும் நேர்மையானவர். எப்படிங்க இது?
அதே போல தான் அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மின்சாரத்துறையில் ஊழல் 2017 to 21 அன்னைக்கு மின்சாரத்துறையில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே சாய்குமார் ஐஏஎஸ் இவர் தான் மின்சாரத்துறை செயலாளர். அன்னைக்கு மின்சாரத்துறையில் ஊழல் நடந்துச்சுன்னா சாய்குமார் ஐஏஎஸ்க்கு தெரியாமல் ஊழல் நடந்துச்சா? விஜயபாஸ்கர் இருக்கும்போது சுகாதாரத்தில் ஊழல் நடந்துச்சு அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தெரியாமல் ஊழல் நடந்துச்சா? இவர் எந்த அளவுக்கு நேர்மையான அதிகாரி அப்படின்னா எது பேசினாலும் உண்மை என்று நம்ப வைக்கிற அளவுக்கு அதில் ஒரு பிஹெச்டி வாங்கியிருக்காரு. ஒரு செய்தி சொல்கிறாருன்னா நீ அவருடைய பத்திரிகா சந்திப்பு பார்த்துருக்கீங்களா? ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸோட பத்திரிகா சந்திப்பை எது பேசினாலும் உண்மையாக இருக்கும். எவ்வளோ தங்கமான மனுஷன் நம்ம நினைப்போம். இதே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து 2006 to 2011 அந்த காலகட்டத்தில் அவர் வந்து நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சியர் இருக்கார். யார்? இன்றைய தமிழ்நாடு மின்சாரத்துறையுடைய செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள். இப்போ பீச்சாங்குப்பம் அப்படின்னு ஒரு பகுதியில் வந்து தீ விபத்து ஏற்பட்டுருது. தீபாவளி அன்னைக்கு தீ விபத்து ஏற்பட்டு மக்கள் வந்து கட்டும் இதில் இருக்கான், மீனவ மக்கள் எல்லாம். இவர் வந்து வீட்டில் உட்காந்து பலகாரம் சாப்பிட்டு வடை சாப்பிட்டுக்கிட்டு பட்டாசு கொளுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ தபேதார் ஆனந்தராஜ் என்பவர் வந்து ஓடி வந்து ஐயா அந்த மாதிரி வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சுங்கிறாரு. அப்போ உடனே இவர் வந்து பண்ணுறாரு, சிலுக்கு சட்டை சிலுக்கு வேட்டி, பட்டு சட்டை பட்டு வேட்டி அதை கட்டிக்கிட்டு தீ பிடிச்ச ஊருக்கு பார்க்குறதுக்கு. அப்போ அந்த தபேதார் ஆனந்தராஜ் சொல்கிறாரு, ஐயா மீனவ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தீ பிடிச்சிருக்கு, நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அவங்க வந்து கடுப்பாயிருவாங்க, சங்கடம் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் சட்டையாக பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கடியா, அவங்களுக்காக நான் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வடையை சாப்பிட்டுக்கிட்டே போகிறாரு. இவரை பட்டு வெட்டி சில்கில் பார்த்தவங்க நாங்கள் தீ விபத்தில் ஏற்பட்டு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யலை, நீங்கள் வந்து தீபாவளி கொண்டாடிக்கிட்டு சிலுக்கு வெட்டி சிலுக்கு சட்டை போட்டு வருவீங்களான்னு சொல்லி இவரை மாவட்ட ஆட்சியரை சிறைபிடிச்சாங்க. அன்றைக்கி செய்தி, மாவட்ட ஆட்சியரை சிறைபிடித்த பீச்சாங்குப்பம் மக்கள் மீனவ மக்கள் செய்தி. அங்கே போய் நின்றுக்கிட்டு மீனவ மக்கள்கிட்ட உருட்டலான்னு பார்த்தாரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு மின்சாரத்துறையுடைய இந்த மின் தடைக்கு காரணம் என்ன தெரியுமா? சில பேர் வந்து பீஸ் கேரியில் பிடிங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டு வந்திருக்காரு. பீஸ் கேரியில் ஒரு இடத்துல பிடுங்கினா தமிழ்நாடு முழுக்க இப்போ இது பண்ணுறாங்க, தமிழ்நாடு முழுக்க பிடுங்குறாங்களா? அவங்கெல்லாம் பிடுங்குறாங்கன்னா அந்த பிடுங்குறத பிடுங்காமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக அவங்க பிடுங்குறாங்க, சரி, வேறு நீங்கள் என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. மின் தட்டுப்பாடுக்கு தமிழ்நாடு முழுக்க சிசிடிவி இருக்குது. நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த பீஸ் கேரில் சாதாரணமாக எடுக்க முடியாது. அந்த வயர்மேன், லைன்மேன், போர்மேன் இந்த 3 பேர் மட்டும்தான் பயிற்சி எடுத்தவர்கள். அவங்க ஆமாம் அந்த ஹேண்டில் இருக்கும், அதை லிவரை செலுத்தி தான் பண்ண முடியும். சாமானிய மனிதர்கள் பண்ண முடியாது. வீட்டு பீஸு ஒரு 10 வீடு 20 வீடுக்கு போகக்கூடிய ஒரு ஜங்ஷன் கனெக்ஷன் இதை நீங்கள் பறிக்கலாம். இந்த ஆவடியில் காமராஜ் நகரை பறிச்சுட்டு போனாங்கல்ல, திருட்டு தரமாக பண்ணிட்டு போனாங்க. மற்ற இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரில் வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் ஃபுல் கவர்டாக இருக்குது, கூண்டு போட்டாச்சு அங்கே ஜெயிலில் வச்ச மாதிரி. உள்ளே ஏறி குதிச்சலாம் போக முடியாது, செத்துருவான். உள்ளே போனோம்னா அவன் பசுமாக தான் வெளியே வருவான், டஸ்ட்டு தான், ஒரு சொம்பு தான் அவனுக்கு கிடைக்கும், வாய்ப்பு கிடையாது. அப்போ இது முழுக்க இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு, அதுவும் அமைச்சர்களை ஏமாற்றக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் அமைச்சரானோ, எதுக்கு அமைச்சரானோ, எதுக்கு ஓட்டு போட்டாங்க என்னென்னு எதுவும் தெரியாது. சரி, அதிகாரிகள் சொல்கிறாங்களா அப்படியே கொண்டு வெளியே சொல்கிறாங்க. இவங்க சொல்லதுனாலே எடுப்பார் கைப்பிள்ளை போல அதிகாரிகளுடைய ஆட்சி மீண்டும் துவங்கியிருக்கிறது என்பதற்கு இந்த ஆந்திர முதலீடு அங்கே போனதும் ஒரு காரணம், ஒரு சான்று. இல்லை, இந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குங்கிறது இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா இப்போ தொழில் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிடையாது. இந்த சாய்குமார் ஐஏஎஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லியில் கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு ஒருத்தர், அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்து ஊழல் வழக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அவரை தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி அப்படியே கொண்டு வந்துடும். இப்போ ஆகஸ்ட்டில் சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கான காலக்கெடு முடியுது. அவர் முடிஞ்சோடனே கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் டெல்லியில் பிஎம்ஓல ஆஃபீஸில் வந்து வெளியேற்றப்பட்ட ஒருத்தரை தமிழ்நாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரியாக கொண்டு வந்துங்கிற முயற்சியில் கடுமையாக இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய பதவிக்காலம் முடியுது அப்படின்னா அவர் அப்படியே ஓய்வு பெற்ற போகிறது இல்லை. அங்கே அடுத்து யார் வர்றாங்கிறத பொறுத்து தான் அவர் வீட்டில் இருக்கிறதா இல்லை ஜெயிலில் இருக்கிறதாங்கன்னு முடிவாகும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 60 வயசு ஆயிடுச்சு, வீட்டில் போய் ஓய்வு எடுக்கலாம்லாம் கிடையாது. அடுத்து யார் வரணும் அந்த இடத்துல அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்து வேற யாராவது ஒரு நேர்மையாளர் இறையன்பு ஐயா மாதிரி ஒரு அதிகாரி வந்துடுறாரு வச்சுக்கோங்க, மொத்த ஜாதகத்தை எடுத்து சகாயம் ஐயா மாதிரி ஒரு அதிகாரி வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. நுங்க எடுத்து, நோண்டி எடுத்து, கிண்டி எடுத்து, கிழங்கு எடுத்து எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ தனக்கு பிறகு யார் வரணுங்கிறத இறையன்பு போல, சகாயம் அவர்கள் போல யாரும் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்து, யார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பா, யார் நமக்கு சரியாக இருப்பா அப்படின்னு அவங்கள பார்த்து உட்கார வச்சு அவங்கள கையில் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிடுது. ஏற்கனவே ஏதாவது கழிச்சு கட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை பூரா தமிழ்நாட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
பரவாயில்ல. அதாவது ஐ எம் கீர்த்தனா நியூ மினிஸ்டர் ஃபார் அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் போட்டும் எப்படி அந்த முதலீடுகள்லாம் அங்கே போகுது அப்படின்னு பார்த்தா இங்கிட்ட ஒரு ரூட் இருக்குது அப்படிங்கிறது இப்போ புரியுது. இதில் இவங்களுக்கும் உடந்தங்கிறது தான் இப்போ என்னன்னா இது எல்லாமே அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு தெரியும். சந்திரபாபு நாயுடுக்கு ஏற்கனவே கீர்த்தனா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ சாய்க்குமார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்ததாக வந்து இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை தொடர்ந்து அமைச்சர்களும் இப்போ சந்திக்காமல் ஓடி போகிறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம தாம்பரம் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத் அவரை பார்த்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, திருவைகுண்டம் பிரச்சனை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க, திமுக ஆட்சியில் செஞ்ச தவறெல்லாம் பேசுனீங்க, இதை பேச மாட்டேங்கன்னு கேட்டதுக்கு நிற்காம குடுகுடுன்னு ஓடுறாரு. அதே மாதிரியே பார்த்தோம்னா இவர் கில்லிலாங்க கில்லி மாதிரி போகணும்ல, கில்லி சரத் பூச்சின்னு போவார். அவர் ஃபேஸ்புக்கில் கில்லி சரத் தான் போட்டிருக்காரு. அவருடைய பேர் வந்து சரத் அமைச்சர். அடுத்து பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. அவர் விண்டோவை விறுவிறுன்னு மேலே ஏற்றிட்டு காரை தட்டிட்டு போயிட்டார். விண்டோனாலே விறுவிறுன்னு ஏற்றுறது தானே. அப்போ இப்போ அமைச்சர்களும் செய்தியாளர் சந்திக்க மறுக்கிறாங்களே, இது யாருமே பேச மாட்டாங்களா மக்கள்கிட்ட? நீங்கள் வந்து ஒரு மாத காலம் தளபதி ஆட்சி வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேளுங்க பத்திரிகையாளர்கிட்ட. சூப்பர் சார், நல்லா போயிட்டு இருக்கு சார் இருப்பாங்க. நீங்கள் இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா ஹைட்ரோ கார்பன் வருதே, கச்சத்தீவு என்ன பிரச்சனை, என்ன திருவைகுண்டம் எம்எல்ஏ வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக செயல்பட்டுருக்காரு, உங்கள் ஆலந்தூர் உங்களுடைய தாவைக்காவுடைய ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் வந்து வேம்புலியும் பேர் வச்சுக்காவே பாஞ்சிருக்காரே அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க பாயத்தான் செய்வாங்க, ஓடத்தான் செய்வாங்க. நீங்கள் கேள்வி வந்து தளபதி மூகாம்பியை கும்பிட போனாங்களே, அவங்க எப்படி நல்லா இருந்துச்சா, தளபதியே வண்டி ஓட்டினார், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அவர் நல்லா ஓட்டுவார். ஆமாம், அதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேள்விக்கணும். பதறதா இல்லையா? நீங்கள் கேள்வி கேட்கும்போது பதற விட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே வந்து கம்ஃபர்டபுளாக தான் கேள்வி கேட்பாங்க. ஒரு சில பேர் அதில் வந்து பதற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. புதுசு இல்லை, ஒரு 6 மாதம் போகட்டும்பாங்க. இல்லைப்பா, அவங்க கட்சி தலைவர் வந்து பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்கும் போது பேச மாட்டேங்கிறாரு, அதிகாரி முன்னாடி பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் அந்த வேன் மேலே ஏறி நிற்கும் போது மட்டும் நல்லா பேசுகிறாரு. அதே மாதிரி இந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தோம்னா பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓடுறாங்க, ஆனால் ஆய்வுக்கு போகிற இடத்துல நல்லா பேசுகிறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பர்வேஸ் அமைச்சர் வந்துட்டு ஏன் புகைப்படத்தை இங்கே வச்சுக்கிங்க அங்கே வைக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார் இல்லையா? இப்போ மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த பேஷண்ட்டோட டேட்டா என்னன்னு கேட்குறாரு. அவங்க தெரியல டாக்டர், நான் இப்போ தான் ஷிஃப்ட் மாதிரி வந்திருக்கேன். ஏன் ஒரே டாக்டரே பார்க்க மாட்டேங்கிறீங்களா, எதுக்கு 2 டாக்டர் வரீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அது சாத்தியமா? இல்லை, இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரியே பார்த்துருக்காப்புல. நமக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஒரே டாக்டர் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அரசு மருத்துவமனையில் 50 டாக்டர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஷிஃப்ட் வாரியாக வருவாங்க, இன்னொன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கூட தெரியாமல் புதுசு தானே, அப்படி தான் இருக்கும். இல்லை 12 மணி நேரம் 16 மணி நேரம் ஷிஃப்ட்லாம் பார்க்க முடியாது, 8 மணி நேரம் ஷிஃப்ட் தானே இருக்குது ஹாஸ்பிட்டலில். அதுதான், என்னதான் மறந்து நைட் டியூட்டியாக இருந்தாலும் மாலை 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வெளியே போகக்கூடாதுமாக்கல, அது மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க. அடுத்ததாக இப்போ பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் வந்து திமுகலேருந்து நாங்கள் கூட்டணியை முறிச்சிட்டோம் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாங்க. அடுத்து இன்றைக்கி மதிமுகலேருந்து அவைத்தலைவர் திரு ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர் என்ன பேசுகிறாருன்னா, பாம்புக்கு என்னதான் பால் வார்த்தாலும் நஞ்சத்தான் கக்கும், திமுக ஒரு நச்சு பாம்பு, பாம்புக்கு பால் வார்த்தாலும் பாயா வார்த்தாலும் பகதான்டா, உனக்கு எனக்கும் லுப்பு அது திமுக ஒரு நச்சு பாம்பு அப்படின்ட்டாரு. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் தாவைக்காக்கு தாவுவதற்காக எல்லா பாலத்தையும் போட்டு வச்சிட்டாரு. இப்போ இன்னொரு நடைபயணத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக, ஆமாம். அதனால் தீப்பெட்டி எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்ட்டு அவர் வந்து கண்டிப்பாக வந்து தாவைக்காக்கு போகுது. அது எல்லாமே நம்ம மேக மூட்டங்கள் எல்லாம் கூடி வந்துருச்சு. இனி மழை பெய்ய வேண்டியது மட்டும் தான் பாக்கி. 100 விழுக்காடு அதுக்கான பாலத்தை போட்டாப்புல. எப்போவுமே ஆளுங்கட்சியின் பக்கம் நிற்பது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்களே. இப்போ நீங்கள் வந்து வெற்றி பெறுகிற ஒரு அணியின் பக்கம் நிற்பது சில பேருக்கு கம்ஃபர்டபுள். போராடி கஷ்டப்பட்டு இது பண்ணுறது சத்யராஜ் ஸ்டைல் தான், இங்கிலீஷ்கார சத்யராஜ் ஸ்டைல். கஷ்டப்பட்டு வீடு கட்டி, அதனால் நீங்கள் ஓமகுண்டெலாம் வளர்த்துருங்க, நான் வீட்டில் டக்குன்னு பூந்துக்கிறேன், வீட்டில் நான் வந்து உட்காந்து. அது மாதிரி வந்து இன்றைக்கி தாவேக்கா ஆட்சியில் இருக்குது. இப்போ ஒரு உள்ளாட்சி, நாடாளுமன்றம், இந்த ரெண்டுலேயும் வந்து தாவேக்கா கூட நிற்கும்போது ஒரு ஆளுங்கட்சியின் பக்கம் நிற்கிறாங்க போது கூடுதலான சீட்டில் பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து இப்போ கேட்டிருக்காங்க, 1 மாத காலம் ஆட்சி இருக்குது, ஃபேண்டாஸ்டிக், மார்பிளஸ், எக்ஸலண்ட், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாப்புல. முடிச்சிட்டாப்புல விட்டா 100ஆம் நாள்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் என்னென்னா இது திமுகவுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுத்து வளர்த்து விட்டதுக்கு திமுக எதுவும் இன்னும் படணும். நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும், திமுக நிறைய படணும். திமுக இருக்கிற வேற யார் இருக்கா திமுகவில்? இது மாதிரி எங்கே ஒருத்தரையும் காணோம். அப்படிதான் ஆச்சு. இன்னைக்கு வந்து திரு துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு மகளிர் கூட்டத்துக்காக போயிருக்கிறார் திமுகவில். யாருமே அவரை வரவேற்க போலையா, திரும்பி பார்த்துக்காரு, எங்கடா பொறுப்பாளரை காணோம். ஆடி ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆடிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் திமுகவுக்கு நிறைய பாடங்களை, திமுகவுடைய
உடன்பிறப்புகளாக மேடையை அலங்கரித்தவர்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக இதிலிருந்து பாடம் படிக்கல அப்படின்னா திமுகங்கிற கட்சி வந்து பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.